அடுத்த அவார்ட் பீப்புள் சாய்ஸ் டிரெக்டர். இந்த விருதை சிவகார்த்திகேயனுடன் இணைந்து வழங்க மிஸ்டர் வின்சென்ட் அடைக்கலராஜ், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் பிளாக் தண்டர் தீம் பார்க். ஒன்ஸ் மோர் போலாமா டேடி? சின்ன வயசுல ஆட் வந்திருக்கு பார்த்துருக்கேன்னா, அவரையும் மேடை கழிக்கிறோம். ஸோ மக்களால் ஓட்டு போடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பீப்புள்ஸ் சாய்ஸ் டிரெக்டர் யார்? The winner is இந்த இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ல இவங்களுக்கு ஓட்டு போட்ட 2 ஃபேன்ஸும் இங்க இருக்காங்க. அவங்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ரிசப்ஷன் போயிட்டு அப்படியே வந்துருக்காங்க. அட்லி பீப்புள் சாய்ஸ் சிறந்த டைரக்டர். இந்த படம் தெரி எப்படி நடந்தது? தான் சொன்ன மாதிரி சினிமாக்குள்ளே வரும்போதே விஜயண்ணனுக்கு ஒரு படம் பண்ணிடணும் தான் உள்ளே வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அது எப்படி நிறைவேறுச்சுன்னா, நண்பனில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். சரி, ஒரு அசோசியேட் டைரக்டர் படம் முடிஞ்ச உடனே லாஸ்ட்டாக கேரவான் போய் பாய்னா அப்படின்னு சொல்லும் போது அண்ணன் சொன்னார், நல்ல கதை ஒன்று பண்ணிட்டு வாங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ நான் ராஜாராணி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அவர் கூப்பிட்டாரு. ஸோ அந்த ஹார்ட் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்து அப்படியே ஒரு உள்ளம் வந்து வரதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போவே ஓகே இந்த பையன் பண்ணுவான் அப்படின்னு நம்பின ஒரு ஆள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் ராஜாராணி பண்ணிட்டு ஒரு 100 days படம் பண்ணிட்டு தான் போனேன். அப்போ போகும்போதும் வந்து நான் என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஒரு வெற்றியோட போகிறத தாண்டி ஒரு 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 1.5 வருஷம் என்ன ஆனாலும் சரி அவருக்காக உருகி உட்காந்து ஒரு கதை எழுதிட்டு போகலாம் அப்படின்னு உட்காந்து 1.5 வருஷம் வெயிட் பண்ணி அண்ணனுக்காக நான் பண்ண படம் தான் தெரியும். என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு படம். ஏன்னா அதுக்காக நான் வந்து எல்லாருமே எஃபர்ட் எடுக்கிறோம். எல்லாருமே வாழ்க்கையில் வந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான எஃபர்ட் எடுக்கிறோம். நான் அடுத்த ஸ்டேஜ் போகணுன்றதை தாண்டி ஹார்ட்ஃபுல்லாக சோல்ஃபுல்லாக இவரோட ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி பண்ண படம் தான் தெரியும். ஸோ அதோட சக்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போது ஒன் ஆஃப் த பிகஸ்ட் கலெக்ஷன், ஒன் ஆஃப் த பிகஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ், இதெல்லாம் தாண்டி தளபதி ஃபேன்ஸ் இப்போ வந்து இப்போ எங்கே போனாலும் பெரிய செம்ம தலைவா அடுத்த படம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ எங்கே போனாலுமே அந்த ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது, அடுத்து பெருசாக பண்ணணும்னு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. எனக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் கிடையாது, ஆனால் வந்து தெரிக்கு அப்புறம் இருக்காரு. ஸோ என்னை வழி நடத்தி என்னை வாழ்க்கையில் கூட்டிகிட்டு போகிறது அவர் தான். ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூண்ணே. நீங்கள் இல்லாமல் கன்ஃபார்மாக தெரியல இந்த படம் இல்லை. ஸோ ஐம் ரியலி ஹார்ட்ஃபுல்லி தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். அட்லி ஆன்சரின் டீட்டெயிலாகவே பேசிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேட்குறது எதுவும் இல்லை. நீங்கள் இப்போ ரேம்ப் நடக்கணும், ஆனால் நீங்கள் தனியாக நடக்காமல் தம்பதி சகிதம் நடந்தீங்கன்னா நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், வீட்லேயும் நைட் சந்தோஷமாக இருக்கலாம். உங்கள் ஒய்ஃப் இங்கே இருக்காங்க. ஐ ரிக்வெஸ்ட் பிரியா அட்லி டு கம் ஆன் ஸ்டேஜ் டு வாக் த ரேம்ப். கனவா சுஜிவா கம் கம். ஒரே ஒரு நிமிஷம் இருவா. ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னோட உயிர் நண்பன் மூலியமாக எனக்கு அந்த மெடல் கொடுத்ததுல ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்டா. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நண்பன் மூலியமாக வாங்கிக்கிறது வந்து இன்னும் செம ஃபீல். தேங்க்ஸ் பிஹைண்ட் ஓட்ஸ் கோல். தேங்க்யூ ஸோ மச். நடந்துடுறேன்.
Title sponsor, Dazzler Eterna, Way to Stardom. ARS Trust Steel, Engineers Pride. Powered by Nippon Paint, Metro Male Clinic and Fertility Center, India's #1 dealer, Vasant & Co. Mayans Luxury Villas, Mayans Constructions. Co-presented by Otto Formals and Casuals. Torino, Abhirami Rice, Bond Genius Notebooks. Associate sponsors, Supreme Furniture, Dr. MGR University, Madurai, Chennai. Preeti, Green Home, Villa Green Vista, Black Thunder, Lakshmi Ceramics, Ganga Sweets. We Shout Presents, SAC Vasant, India's master magician. Luxury partner, Jaguar Land Rover. NGO partner, Prayag. பிஹைண்ட் ஹவுஸ் கோல்ட் மெடல்ஸ் 2017ல் விஜய் அவர்கள் அப்படியே செம்ம என்ட்ரி ஒன்று கொடுத்தார் இல்லையா? அந்த மாஸ் என்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேஜில் பேசினது பெஸ்ட் மொமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபுல் வீடியோவாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒன்லி ஆன் பிஹைண்ட் ஹவுஸ் டிவி. அது மட்டும் கிடையாது, அட்லி, சிவகார்த்திகேயன், துல்கர் சல்மான், நிவின் பாலி, சாய் பல்லவி அவங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ், கிளிம்ஸு, ட்ரெய்லர், ஃபுல் வீடியோ எல்லாமே ஒன்லி ஆன் பிஹைண்ட் ஹவுஸ் டிவி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ஒன்லி ஆன் பிஹைண்ட் ஹவுஸ் டிவி. ஏன் திருப்பி சொல்றோம் அப்படின்னா, நாங்க பண்ற வீடியோ டவுன்லோட் பண்ணி அவங்க சேனல்ல ஏத்திக்கிறாங்க வித் தம்ப்நெயில். ஸோ அவாய்ட் பைரசி. சினிமா வந்தாலும் சரி, அவார்ட் ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி. அப்படி ஏன் இல்லப்பா, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? அதுக்கு எவ்வளவு இன்னும் புரியுது, அவங்களுக்கும் தெரியும். பண்ணிடுவாங்க சப்ஸ்கிரைப். அதான் சொல்லிட்டீங்களே ஒரு தடவை, பிரச்சனை இல்லை. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இல்லை, பண்ணிடுங்க. பாவம். பேசலாமா வேணாமா இந்த மேடையில்? பட் சரி, ஓகே, பேசுறதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது என்னென்னா, நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க.